எல்லாருக்கும் வணக்கம். கடந்த வகுப்பில் இந்த அடிப்படை ஆங்கிலத்தை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அடிப்படை ஆங்கிலத்தை பற்றி நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் சொல்லியிருந்தேன். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அதை பற்றி நான் பேசிக் இங்கிலீஷை பற்றி கண்டிப்பாக வீடியோ போலான்ருக்கேன். அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும். இருந்தாலும் அந்த இங்கிலீஷை எப்படி பேசுகிறது, அதை பேசுனோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிண்டல் பண்ணுவாங்களா, தெரிஞ்சவங்கள்ட்ட தயக்கமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை நம்ம வெளிப்படுத்துகிறப்ப நம்ம அவங்க தப்பாக எடுத்துடுவாங்களா, நம்ம கிண்டல் பண்ணுவாங்களாங்கிற தயக்கத்தினால நம்ம தெரிஞ்ச இங்கிலீஷை கூட பேச மாட்டோம். முதல்ல இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு நம்மளோட தயக்கத்தை முதல்ல உடைக்கணும்ல, பிரேக் பண்ணணும்ல. சரி, இதுக்கு என்ன தான் வழிங்க, யார்கிட்ட பேசினாலும் கிண்டல் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தயக்கமாக இருக்குது. ஆனால் எப்படியாச்சும் இங்கிலீஷ் பேசணும்னு ஆசைப்பட்றீங்க. அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா? கண்டிப்பாக வழி இருக்குங்க. அதுக்கு நான் ஒரு அப்ளிகேஷன் சொல்கிறேன் பாருங்கள். சிவின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொல்கிறேன், உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷன் சிவிங்கிற அப்ளிகேஷன் இருக்குதுங்க. இந்த அப்ளிகேஷனில் டெய்லியும் அரை மணி நேரம் நீங்கள் ஃப்ரீயாக பேசலாம். எப்படின்னா யார்கிட்ட வேணாலும் பேசலாம். இந்தியா அதர் கண்ட்ரி யார்கிட்ட வேணாலும் பேசலாம். மேக்ஸிமம் இந்தியாவில் உள்ளவங்களாம் கனெக்ட் ஆவாங்க. அதர் ஸ்டேட்டு, கேரளா, மகாராஷ்டிரா கனெக்ட் பண்ணுவாங்க. அவங்களும் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுல பிகினராக தான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் துணிஞ்சு அவங்கள்ட்ட பேசலாம். உங்கள் மொபைல் நம்பர் அவங்களுக்கு போகாது, அவங்க மொபைல் நம்பர் உங்களுக்கு போக தெரியாது. சேஃபு. யாரும் தெரியாதவங்கள்ட்ட இங்கிலீஷ் பேசுகிறப்ப தயக்கலாம் பேசலாம்ல. இப்போ தெரிஞ்சவங்கள்ட்ட இங்கிலீஷ் பேசுகிறப்ப தயக்கமாக இருக்குது. எப்படி பேசுகிறதுன்னு ஒரு வெக்கமாக இருக்குது, தயக்கமாக இருக்குது. தெரியாதவங்கள்ட்ட பேசுகிறப்ப யாரோ எவரோ நம்ம பேச போகிறோம், அவரும் கற்றுக்க போகிறாரு, நம்மளும் கற்றுக்க போகிறோம். அதனால் துணிச்சலாக நீங்கள் உங்கள் தெரிஞ்ச இங்கிலீஷ் அவங்கள்ட்ட பேசலாம். இப்படியே நீங்கள் பழக்கம் பண்ண தன்னம்பிக்கை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ் பேசுகிற தன்னம்பிக்கை உருவாகும். தன்னம்பிக்கை உருவாகிறப்ப உங்களுக்குள்ளே ஒரு பரவாயில்ல, நம்ம நல்லா இங்கிலீஷ் பேசுகிறோம், கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ் ஆகிருக்கோம், பரவாயில்லங்கிற என்ன வரும். இந்த இன்ட்ரெஸ்ட்டு இந்த ஆர்வம் உருவாகணும். இந்த ஆர்வம் வந்துட்டாலே அதுக்கப்புறம் இங்கிலீஷ் கற்றுக்கலாம். அது இங்கிலீஷ் எப்படி பேசலாம், கற்றுக்கலாங்கிற என்ன உருவாகும்ல. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இங்கிலீஷ் பேசுகிறதுக்கான தயக்கத்தை உடைக்கணும். அந்த ஆர்வத்தை உருவாக்கணும், இங்கிலீஷ் பேசணுங்கிற ஆர்வத்தை உருவாக்கணும். அதுக்கு தான் இந்த அப்ளிகேஷனை. இதை நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த அப்ளிகேஷனில் மேலே பாருங்கள், இந்த ப்ராக்டிஸ் நவுன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், இதை கிளிக் பண்ணோம்னா இதை பாருங்கள், இந்த கனெக்ட் வித் கோலனர் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணால் நீங்கள் எனிங்கிறது கிளிக் பண்ணுங்கள். இது நீங்கள் மேல்கிட்ட பேசுகிறீங்களா ஃபீமேல்கிட்ட பேசுகிறீங்கிறது பணம் கட்டினா தான் அது முடிவு பண்ண முடியும். ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறவங்க எனி கொடுத்தா அவங்க யாராச்சும் ஒருத்தர் கனெக்ட் ஆவாங்க. ஆனால் சேஃபு. உங்கள் மொபைல் நம்பர் யாருக்கும் ஷேர் ஆகாது, அவங்க நம்பர் உங்களுக்கு தெரியாது. சேஃபு. கனெக்ட் வித் கோலனர்ஸ் கொடுத்தா அது அப்படியே கால் போகுங்க. சரிங்களா? இதை வச்சு நீங்கள் ஃப்ரீயாக பேசிக்கலாம். அப்புறம் இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, உங்களோட கிராமர் நீங்கள் எதுவும் டைப் பண்ணுறீங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சு இங்கிலீஷ் டைப் பண்ணுறீங்க, டைப் பண்ணுற விஷயம் ரைட்டா அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறதுக்கு கிராமர் அந்த நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்ப நினைக்கிறீங்க, நம்ம அதை தப்பு திருத்தணும், நம்ம இதை தப்பு எழுதுனதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குமான்னு செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் இந்த கிராமர் கரெக்ஷனுங்கிறத யூஸ் பண்ணி டைப் பண்ணால் நீங்கள் திருத்தலாம். இப்போ ஹவ் ஆர் யூன்னு கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன், இது ரைட்டாக செக் பண்ணால், இப்போ நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா ஹவ் ஆர் யூ ரைட்டு, நீங்கள் அது ரைட், நோ கிராமர் மிஸ்டேக்ஸ் வேர் ஃபவுண்டு அப்படி கொடுத்துருக்காங்களா. அதே மாதிரி நீங்கள் எது டைப் பண்ணாலும் கிராமரை சரி பண்ணி இங்கே கொடுக்கும். சரிங்களா? இது கிராமர் கரெக்ஷனுக்கு இது யூஸ் ஆகும். அடுத்து கிராமர் லெசன் இருக்குதுங்க. இதெல்லாம் கிராமர் லெசன், நீங்கள் அடிப்படை லெசன் இதை வச்சு கற்றுக்கலாம். பாருங்க, ஒன்றா பேசிக்லேருந்து கொடுத்துட்ருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு லெசனாக போயிட்டு ப்ளே கொடுத்தா அடுத்தது அவங்க சும்மா ஒரு கேம் மாதிரி பேசிக் இங்கிலீஷ் கற்றுக் கொடுப்பாங்க. இதை வச்சு நீங்கள் பேசிக் இங்கிலீஷ் கற்றுக்கலாம். பேசிக் லெவல்லேருந்து நீங்கள் தொடர்ந்து பேசிக்லேருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கும் போகலாம். இதில் பணம் கட்டி கற்றுக்கிற ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் நல்ல ஒரு ஃப்ரீயான ஒரு அப்ளிகேஷனுங்க. அரை மணி நேரம் வரை ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அரை மணி நேரம் நீங்கள் பேச ஆட்டோமேட்டிக்காக பிரேக் கட் ஆயிரும். அதுக்கு பிறகு அரை மணி நேரத்துக்கு மேலே நான் இங்கிலீஷ் பேசணும், ப்ராக்டிஸ் பண்ணணும்னா நீங்கள் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த பிறகு கெட்டு ப்ரொமோஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணால் கீழே இருக்குது பாருங்கள், இந்த ஹோமு பக்கத்தில் இருக்கல கெட்டு ப்ரொமோஷன், அந்த கிளிக் பண்ணால் அதை யூஸ் பண்ணி நீங்கள் பணம் கட்டி இது பண்ணிக்கலாம். பெரிய அமௌண்ட்லாம் ஒன்றும் இல்லை. அது எவ்வளோன்னு பார்ப்போமா? இதை பாருங்கள், ஒரு வீக்கு 199 ரூபா இருக்குது. ஒரு மந்த்துக்கு
399 ரூபா தாங்க. ஒரு மந்த்துக்கு நீங்கள் 399 ரூபா கட்டினா ஒரு மந்த்துக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் பேசிக்கலாம். அப்புறம் நல்ல ஒரு அப்ளிகேஷனுங்க. 1 இயருக்கு வந்து அப்புறம் 3 மந்த்து கொடுத்துருக்காங்க. 1 இயருக்கும் கொடுத்துருக்காங்க. 1 இயருக்கு வந்து 1399 ரூபா கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு இது யூஸ் பண்ணிக்கங்க. நான் ஜஸ்ட்டு வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் ஃப்ரீ தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரீ ஆப்ஷன் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவையான யூஸ் பண்ணிக்கங்க. நம்மளை வந்து இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு தயக்கம் தான் நம்மளுக்கு எதிரியாக இருக்குது. அந்த தயக்கத்தை பிரேக் பண்ணணும்ல, அதுக்கு தான் இந்த இது இந்த சொல்கிறேன். இந்த அப்ளிகேஷன் சிவி SIVI சரிங்களா? இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கிங்க. நல்லது ஒரு அப்ளிகேஷன். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இதை எப்படி நீங்கள் ஃபைல் பண்ணால் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு SIVI சிவின்னு டைப் பண்ணுங்கள். இந்த இருக்குது பாருங்கள், சிவி லேர்ன் இங்கிலீஷ். ஆல்ரெடி இந்த கீழே இருக்குது பாருங்கள், ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த SIVI அது அப்டேட் நான் ஆல்ரெடி இருக்கிறதால அப்டேட்னு கேட்குது. நீங்கள் வந்து இதை கொடுத்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைல் நம்பரை கொடுக்கணும், OTP வரும். வெரிஃபை பண்ணது பிறகு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அந்த இது அப்ளிகேஷனை. நல்ல இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு நம்மளுக்கு அடிப்படை நம்ம தயக்கம் போகிறதுக்கு நம்மளுக்கு தயக்கம் தானே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எதிரியாக இருக்குது. நம்மளோட அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷனுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். நல்ல விஷயம் எதுவாக இருந்தாலும் இந்த சேனலில் போடுவேன். இது வந்து மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். எனக்கு நான் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் வந்து அடிப்படை ஆங்கிலம் கண்டிப்பாக சரியான ஒரு திட்டமிடல் செய்துக்கிட்டு நான் அதில் வீடியோ போடலான்னு இருக்கேன். கண்டிப்பாக போடுவேன். சரிங்க. அந்த மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோ சந்திப்போம்.